சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக நன்றி. எங்களுடைய மலேசியா ஜமாத் சார்பில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அதை முக்கியமாக நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் இப்போ நாங்களும் சேர்ந்து இதை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி பண்ணுறோம். இப்போ ஏற்கனவே எல்லாரும் பேசுன மாதிரி ஒரு ஊருக்கு ஒரு அந்த கல்வி எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாமே எடுத்து சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் நம்ம பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு IAS, IPS, டாக்டர், லாயர் இதை பற்றி அதிகமாக உருவாகணும். இது மாதிரி உருவாகிறதுக்கு நம்முடைய 3 ஜமாத்து சேர்ந்து, நம்முடைய தாய் ஜமாத்து, துபாய் ஜமாத்து, மலேசியா ஜமாத்து எல்லாரும் சேர்ந்து நம்ம இதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை நிச்சயமாக செய்வோம். இந்த வேலையை எங்களுடைய மலேசியா ஜமாத் சார்பில் நான் என்னென்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் எங்களுடைய ஜமாத் குழுவில் அதை ஆலோசனை பண்ணி நிச்சயமாக செய்வோம். அதனால் இன்னைக்கு இந்த விழாவில் சிறப்பாக தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். இதனைத் தொடர்ந்து ஜனாப் லியாக்கத் அலி அவர்களையும் சிறிது நேரம் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவ்வளவு சொல்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மலேசியாவில் ஏகப்பட்ட வருஷம், எத்தனை வருஷம் என்னால கரெக்டா சொல்ல முடியல. ஆனா எல்லா விஷயங்கள்லையும் அன்னைக்கும் இன்னைக்கும் எப்பவுமே மலேசியா ஜமாத்துக்கும் சரி எல்லா ஜமாத்தையும் அரவணைச்சு கொண்டு வர லியாக்கத் அலி சித்தாவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பேசுங்க. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் நமக்கும் ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நமது அந்த பொறுப்பாளர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வியின் மகத்துவத்தை பற்றி ஏற்கனவே நமது துபாய் ஜமாத்தின் பொறுப்பாளர் அப்பு அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தகுந்த ஆதாரங்களுடன், ஹதீஸ்களுடன். எனவே இந்த கல்வி பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர்கள் பெற்றோர்கள் தான், குறிப்பாக தாய்மார்கள். ஏன்னா பெரும்பாலான கணவன்மார்கள் வெளிநாட்டில் உத்தியோகம் செய்கிறார்கள். எனவே வருங்காலங்களில் தாய்மார்கள் பிள்ளைகளை வேலைக்கு ஊரில் இருக்கும் பட்சத்தில் தொழுக, ஓத, இந்த மாதிரி கல்வி, மார்க்க கல்வி, இவ்வுலக கல்வியும் மார்க்க கல்வியும் மிக பிரதானமானது. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் துபாய் ஜமாத்துடன் நாங்கள் மலேசிய ஜமாத்தார்களும் தாய் ஜமாத்து அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சிகளை செய்வோம் என்று இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ப இன்னைக்கு மாஷா அல்லாஹ் மாணவர்கள், மாணவியர் மற்றும் அவங்களோட தாய்மார்கள்லாம் அமர்ந்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். பொதுவாவே எல்லா தாய் தகப்பனா இருக்கட்டும், மாணவர்களா இருக்கட்டும், திருக்குறள்ல ஒரு வார்த்தை வரும், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இது பிள்ளைகள்லாம் திருக்குறள்ல படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த குறளோட விளக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் இந்த பூமியில ஒரு விஷயத்தை செய்யறான்னா அவன் நல்ல சிறப்போட ஒரு புகழோ ரீச் அளவுக்கு ஒரு புகழ அடையிற வரைக்கும் அந்த விஷயத்தை சிறப்பா செய்யணும். அப்படி செய்ய முடியலைன்னா செய்யாம இருக்கிறதா நன்று அப்படின்னு திருக்குறள்ல இடம் பெற்றிருக்கும். இந்த பூமியில பிறந்தாச்சு, எந்த ஒரு செயலை செய்யட்டும். இன்னைக்கு நம்ம ஊர்ல ஆண்டர்பிரினர் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 பேர் நம்ம முன்னிலையில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சாதனை படைச்சிருக்கிறாங்க.
அந்த சாதனை தான் இன்னைக்கு புகழா நிக்குது. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. அதே நேரங்கள்ல புகழ் எப்படி வரும்னா மனிதனுக்கு அவர் செய்த செயலை கொண்டு ஒரு துவாவாக மாறும். அவர்கள் மூலமாக பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல ஒரு முழுமையா ஈர்ப்பா அதுல முழுமையா இருக்கணும். அந்த செயல்ல அதை நம்ம முழுமையா செஞ்சோம்னா கண்டிப்பா நம்மளுக்கான வெற்றி கிடைக்கும். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு நீங்க படிக்கிறீங்க, 12ஆவதுல படிக்கிறீங்க, ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி நல்லா முழுமையா படிச்சீங்கன்னா ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா புகழா உங்களுக்கு மாறும். இதுதான் புகழ். எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. ஹலோ, சின்ன பசங்க இருக்காங்க. உங்களை வச்சு இன்னும் 4 பேர் என்ன செய்வாங்க, இந்த ஊர்ல படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதிகமான உங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும். சின்ன பசங்க இந்த புகழ் கிடைச்சிருச்சுன்னா என்ன தெரியுமா, சின்ன பசங்கள்ட்ட இதுல முதல்ல சந்தோஷப்படுறது யாரு? உங்க பெத்தவங்க தான். அதே திருவள்ளுவர் இன்னொரு குரல்ல சொல்றாரு, ஈன்ற பொழுதின் பெருதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்ட்டு. இந்த குரலை எனக்கு அப்போல இருந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு பெண்ணாக ஒரு தாயாக இருக்கக்கூடியவர் இந்த குரலுடைய விளக்கம் தெரிஞ்சா அவ்வளவு சுவையா இருக்கும். ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவருக்கும் இந்த குரல் ரொம்ப சுவையா இருக்கும். ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது கிடைக்கும் வலியை விட ஒரு ஊரார் மக்கள்கிட்ட ஒரு சாதனை படிச்சு உங்க புள்ள இந்த இடத்துல நல்ல மார்க் வாங்கி இருக்கிறாரு, இந்த துறையை அடைஞ்சிருக்கிறாரு, இந்த பிசினஸ்ல வெற்றிகரை அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அந்த தாய்கிட்ட போய் சொல்லலையும் அந்த தகப்பன்ட்ட போய் சொல்லலையும் அதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாத்தீங்களா? அது இப்போ பிள்ளைங்களா இருக்கக்கூடியவர்கள் தாயாக ஆகும்போது தெரியும், பசங்களா இருக்கக்கூடியவர்கள் தகப்பனாக இருக்கும்போது தெரியும். இன்னைக்கு இதுல முதல் மார்க், 2வது மார்க், 3வது மார்க் எடுத்த தகப்பன் பெற்றோர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, நாளைக்கு அவங்களுடைய சந்தோஷம் எந்த அளவுக்கு இருக்கும். இந்த மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கணும், எல்லா பெத்தவங்களுக்கும் கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா அதுக்கு முழு காரணம் பெத்தவராகி நீங்க தான். உங்க பிள்ளைகளை கண்டிப்பா அவங்க இந்த வயசுல 18, 22 வயசு வரைக்கும் எந்த நிகழ்ச்சி, எந்த ஒரு தவறான இதுல போகாம பாதுகாக்க வேண்டியது பெற்றவர்களுடைய கடமை. அதனால இந்த குரல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை தயவு செஞ்சு மார்க்க கல்வியும் கொடுங்க, உலக கல்வியும் கொடுங்க. இந்த உலகத்துல இப்ப இருக்கிற நவீன காலகட்டங்கள்ல ஈஸியா பிள்ளைகளை கெட்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீடு தேடி வருது, நம்ம கை தேடி வருது. இதை தடுக்க வேண்டியதும் ஒரு தாய் தகப்பனுடைய கடமை. பிள்ளைகளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க, எங்க போறாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. அவங்க எரிச்சப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா தட்டி கொடுத்து பேசுங்க. ஒரு நண்பனா பேசுங்க, ஒரு தோழனா பேசுங்க. அவங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்குங்கிறத கேளுங்க, அது தப்பே கிடையாது. இதை தொடர்ந்து ஒரு சிறிய பேச்சை பேசுவதற்கு துபாய் ஜமாத் தலைவர் ஹாஜா நஜ்முதீன் அவர்களை அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நல்ல நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஊர்ல அமர்ந்திருக்கோம். இதுல கலந்துகிட்ட தாய்மார்களுக்கும் நம்ம பெரியவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் மிக்க நன்றி. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல மலேசியா ஜமாத்தை சார்ந்தவங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷமும் நம்ம கூட சேர்ந்து பண்றதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ்வுடைய கிருபையால நமது ஊர்ல இந்த வருடம் மிக சிறப்பா, குறிப்பா பெண் பிள்ளைகள் ரொம்ப அழகான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. ஆண்களும் பெற்றிருக்கிறாங்க, அதே நேரத்தில் பெண் பிள்ளைகள். ஏன்னா பெண் பிள்ளைகளுக்கு ஏன் குறிப்பிட்டு சொல்றோம்னா, அதிகமான தேடல்கள் அவங்களால போக முடியாது. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு அதுக்குள்ள கிடைக்கிற தகவல்களை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ற விஷயம் மிகப்பெரிய இது. அவங்களுடைய மன உறுதியை இதுல பாக்குறோம் நாங்க எல்லாரும். ஸோ அதனாலதான் இந்த வருஷம் நாங்க அந்த மார்க் லிஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன டிஸ்கஷன் மட்டும் வச்சோம் துபாய் ஜமாத் சார்பில். அதுல ஏன் நம்ம இந்த வருஷம் இதை முன்னேற்பாடு செய்யக்கூடாது, இது துபாய் ஜமாத் சார்பில் செஞ்சதா இல்லாம பொதுவா எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமா நம்ம பிள்ளைங்களை நம்ம பாராட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சி அமைஞ்சது. பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு காலத்துல 10வது படிக்கிறது, அதுக்கு மேல போறதே ஒரு சிரமமான காலகட்டங்கள்ல இருந்ததுதான் நம்ம உழுது.
ஆனா இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால 10th ஸ்டாண்டர்ட் தாண்டியும் காலேஜ் போறோம். காலேஜ்ல ஏதோ நம்ம படிக்கிறோம், தெரியாததோ தெரிஞ்சதோ ஒரு டிகிரி எடுத்து படிச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான வேலையை தேடிக்கிறோம். ஆனா இப்பதான் பெண் பிள்ளைகள் அதிகமா படிக்கிற ஆர்வத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள. இது தாய்மார்கள் முயற்சி, பெற்றோர்கள் முயற்சி, தந்தையோட முயற்சி எப்படின்னு நம்ம எல்லாரும் பேசினாலும் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்கிற மதிப்பெண்கள் பெற்றதுதான் இந்த இது. சோ அவங்களுடைய விடா முயற்சியால இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா என்னதான் தாய்மார்களும் தந்தைமார்களும் சொன்னாலும் பெரியவர்கள் சொன்னாலும் அவங்களுக்குள்ள ஒரு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம இந்த மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கறத, அது இருந்தா மட்டும்தான் இந்த மதிப்பெண் அடைய முடியும். சோ இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுடைய முழு உழைப்பு அவங்க போட்டிருக்கிறாங்க. சில பிள்ளைங்க 518, 519, 520 எல்லாம் எடுக்கிறது சர்வசாதாரண விஷயங்கள் இல்லை. அதே நேரத்துல மதிப்பெண் மட்டுமே உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. மதிப்பெண் எடுத்துட்டீங்க, நம்ம இந்திய கல்வி இது பாத்தீங்கன்னா சட்டங்கள் பாத்தீங்கன்னா மதிப்பெண்ணை வச்சுதான் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போவோம். பட் மதிப்பெண் மட்டுமே நம்மளை வாழ்வாதாரத்தை உயர்த்திடாது. மதிப்பெண்ங்கிறது ஒரு கவர்மெண்ட் அமைச்சு தந்த ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம வாங்கக்கூடிய மதிப்பெண். ஆனா இதுவே நம்ம பெஸ்டா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா பொதுவா இப்ப எடுக்கிற மதிப்பெண்கள் பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி அதை எழுதுறீங்க. உங்களுக்கான சுய சிந்தனை இப்ப சிபிஎஸ்சில படித்தீங்கன்னா அதுல எப்படின்னா நீங்களா எழுதணும். இதுல படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு போர்டுல படிச்சீங்கன்னா அது நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதுறது. சோ உங்களுக்கு நல்ல மெமரி மனப்பாட தன்மைகள் இருக்கு, அது ஓகே. பட் இதுவே உங்களை அடுத்த தளத்துக்கு வெற்றிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு நீங்க நினைச்சு படிக்க கூடாது. பொதுவா உலகத்தை முதல்ல கத்துக்கிறணும். இந்த உலகத்துல உள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயங்களை. இந்த மதிப்பெண்ணும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இந்த மதிப்பெண் மட்டுமே உங்களை கொண்டு போய் அடுத்த தளத்துல விட்டுறாது. அதை முதல்ல கவனத்துல வச்சுக்கிறீங்க. சில பேர் இதுல ஃபெயில் ஆகியிருந்தீங்கன்னா தயவு செய்து சொல்றேன், இது உங்களுக்கான கடைசி முடிவு இல்லை. மதிப்பெண்கள் உங்களுடைய கடைசி மதிப்பெண்கள் கிடையாது. உங்களை யாருமே மதிப்பிட முடியாது. ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அந்த மதிப்பெண்ணை நம்ம எடுக்கிறோம். அதுக்காக நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம அந்த பிள்ளையை விட கம்மியான அறிவு தான் நமக்கு இருக்கு அப்படின்னு யாரும் இடை போட்டுறாதீங்க. அதிகமான எடுத்த மதிப்பெண்கள் அதிகமா மெமரி பண்ணிருக்கீங்க, குறைவா எடுத்தவங்க மெமரியை கொஞ்சம் குறைவா பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். இதுல யாரையும் தரம் தாழ்த்தியோ தரம் உயர்த்தியோ பாக்குறதுக்கு ஜமாத்துல நம்ம இங்க உட்கார்ந்து உங்களுக்கு எடுத்து பாடம் எடுக்கல. இங்க என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த படிப்புகளை நீங்க படிச்சுட்டு உங்களுடைய கல்வி திறனை வீணாக்கிடாம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க பல விஷயங்களை கத்துக்கிறோம், உலக விஷயங்களை கத்துக்கிறோம். நாம 500 மதிப்பெண் எடுத்துட்டா நான் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகும். அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்னத்தை செய்யணும், நீங்க உலக அறிவை கத்துக்கணும். முதல்ல உலக அறிவு என்ன இருக்கு, இப்ப நம்ம ஒரு +2 முடிச்சிட்டோம், அடுத்து என்ன படிக்க போறோம்னு ஒரு சிந்தனையுமே இல்லாம +2ல பாஸ் ஆயிடும். பட் எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது, எந்த ஒரு விஷன் சொல்லுவாங்க, அதாவது தொலைநோக்கு பார்வை எந்த ஒரு இதுவும் இல்லாம நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் சில பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, சில பெண் பிள்ளைங்களும் சரி ஆண் பிள்ளைங்களும் வேற இதுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 5வது முடிச்சோடனே நீ என்னவா ஆகணும் அப்படிங்கறத அவங்க மைண்ட்ல ஏத்திடுவாங்க. நீ டாக்டர் ஆக போற, அவன் டாக்டர் ஆக போறானா என்னன்னு அவனுக்கே தெரியாது. ஆனா அவனை புஷ் பண்ணி நீ டாக்டர் ஆக போறேன்னா அவனுக்கு ஒரு மைண்ட் செட் ஆயிரும். நம்மளை டாக்டரா தான் படிக்க சொல்றாங்க, இதைத்தான் நம்ம படிக்கணும், அப்ப நம்ம டாக்டருக்கு தான் போகணும் அப்படின்னு ஃபைனலா அவன் அந்த இதை போய் அடைஞ்சிடறான். பட் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, சில பேர் நம்ம இடத்துல என்ன சொல்றோம், உனக்கு கையெழுத்து போட தெரிஞ்சா போதும்பா, படிச்சிரு, நல்ல மார்க் எடுத்துட்டே இல்ல போதும். இப்ப எந்த தாய்மார்களும் மார்க் எடுத்துட்ட பிள்ளைங்களை பார்த்து நீ அடுத்து என்ன படிக்க போறேன்னு கேட்டதில்லை. 500 மார்க் எடுத்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, 200 மார்க் எடுத்த பசங்களா இருந்தாலும் சரி, அடுத்து என்ன செய்ய போற அப்படிங்கிற எந்த இதுவும் கிடையாது. ஏன் மார்க் கம்மியா எடுத்தேன்னு வேணா கேட்டிருப்பேன், ஏன்னா அவன் பக்கத்து வீட்டுல உள்ள கூட நீ ஏன்டா கம்மியா எடுத்தேன்னு. உண்மையை சொல்ல போனா பல இடங்கள்ல சிஓஓ இல்ல ஓனராவோ டைரக்டராவோ இருக்கிறவங்க ஒரு காலத்துல மார்க் கம்மியான எடுத்தவங்க இருக்கிறாங்க. ஃபெயிலியர் ஆனவங்க கூட இப்ப பிசினஸ்ல சக்சஸ் ஆயிருக்காங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அதுக்காக ஃபெயில் ஆகணும்னு சொல்லக்கூடாது. இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த மதிப்பெண்கள் மட்டும் உங்களை வாழ்க்கை தரத்தை உயர்த்திடாது, அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க படிக்கணும். இப்ப உள்ள காலகட்டங்கள் எப்படின்னா, உலகத்துல நம்ம கத்துக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்கில் பத்தி கத்துக்கணும். நம்ம கம்யூனிகேஷனை கத்துக்கிறோம்னா படிச்சு மனப்பாடம் பண்ணி மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா கம்யூனிகேஷன் வராது. கம்யூனிகேஷன் வரணும்னா நீங்க நிறைய அட்லீஸ்ட் நியூஸ் பார்க்கணும்,
இங்கிலீஷ் நியூஸ் பாருங்க பிள்ளைங்க, நியூஸ் பேப்பரை எடுத்து படிங்க, இங்கிலீஷ் புக்ஸ் இருக்கு படிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் கம்யூனிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறீங்க, நம்ம அத்தா அம்மாவோட போறோம், அவன் ஒரு கொஸ்டின் கேட்கிறான்னா நம்மளுக்கு பதில் சொல்ல தரணும். அதான் கல்வி. கல்விங்கிறது என்ன? நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கும் போது நமக்கு உருவாகிற ஒரு தன்னம்பிக்கை தான் கல்வி. கல்வி உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும்தான் கொடுக்கும். ஆனா அது சோறு கொடுக்கறது இது பண்றதுலாம் நீங்க உழைச்சாதான் கிடைக்கும். கல்வியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தன்னம்பிக்கை உங்களோட வரும். ஒரு ஏர்போர்ட்ல போய் ஒருத்தன் கேட்கறான், ஒரு இங்கிலீஷ்ல பேசுறான், எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டா நம்ம புள்ள பதில் சொல்லணும். அதுதான் ஒரு தாய்மார்களுக்கு உட்பருங்க. அது முன்னே போய் இதுதான், இதுக்கு தான் நான் போறேன், இது என் பேரண்ட்ஸ், நான் கூட்டிட்டு போறேன், இந்த மாதிரி பேசுறது தான் உலக கல்வியை நம்ம அறியறது. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தேடல் அதிகமா உருவாக்கணும். நான் மார்க் வாங்கிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், பெருமை தான். நீங்க நல்லா உழைச்சிருக்கீங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆனா அது மட்டுமே உங்களை உயர்த்திடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நான் என்ன படிக்கணுங்கிற திட்டங்களை நீங்க தான் வகுக்கணும். உங்களை ஒருத்தர் வந்து டெய்லி புஷ் பண்ணிக்கிட்டு மேடை போட்டு பேசி நீ இதுவாயிடு அதுவாயிடுன்னு சொன்னா 10 நிமிஷம் வேணா உங்க மைண்ட்ல இருக்கலாம். ஆனா புஷ் பண்ணி உங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்டேஜ் போட்டு மேடை போட்டு பேச மாட்டாங்க எந்த ஊர்லயும். ஒரு தடவை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கல்வி கற்கணுங்கிற ஒரு ஆர்வமும் தான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகும். அதுக்கு எடுத்துக்கிட்டு போனோம்னா நீங்க அதை தேடலை உருவாக்கணும். தேடல்னா நான் +2 முடிச்சிட்டேன், +2 முடிக்கிறதுக்கு அப்புறம் பார்க்க கூடாது நான் என்ன படிக்க போறேன்னு. நீங்க +1லயே என்ன படிக்க போறேன்னு எடுத்தாதான் +2ல ஒரு மார்க் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். ஆனா இப்போ உள்ள நமக்கு பிள்ளைங்களுக்கு அந்த சிந்தனைகள் கொஞ்சம் குறைவா இருக்கு. தயவு செய்து அதை கொஞ்சம் உருவாக்குங்க. ஏன்னா நம்ம கல்விங்கிறத ஒரு ஜஸ்ட் லைக் தட், பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும், பசங்க வெளிநாடு போற வரைக்கும் பசங்க படிக்கணும். இதுதான் நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையை. அதிகப்படியா நம்ம சிந்தனை பண்ணோம்னா இப்ப 18 வயசு ஆயிட்டாங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு, அதனால அது வரைக்கும் படிக்கணும் காலேஜ். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகுதுன்னு நமக்கு தேவையில்லை. ஆனா அதுக்கப்புறம் ஒரு பெண் பிள்ளைக்கு தைரியம் வரணும்னா கல்வி அவசியம். அது வெளியில போய் தனியா பேசி ஒரு இடத்துல சமாளிக்கணும்னா அதுக்கான கல்வி ரொம்ப முக்கியம். நீங்க ஏதோ ஒரு காலேஜ் படி, ஏதோ ஒரு டிகிரியை முடி அப்படின்னு சொல்றதுல பெண்களா இருந்தா அதிகமா கணக்குகள் பாக்குறதுக்கு உங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எடுங்க, உங்க குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும், உங்களுக்கு அதிகமா தெரிய வரும். ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற பிள்ளைங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சொல்லாங்க, இனி வரப்போற பிள்ளைங்க உங்களுக்கு சொல்லுவாங்க உனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க படிச்சப்ப இது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உள்ள சிலபஸ் வந்து இன்னும் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கு. எவ்ரி 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க சிலபஸ். எந்த சிலபஸுமே 10 வருஷமா இருக்கிறது கிடையாது. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல சிபிஎஸ்இ சிலபஸ் மாத்திட்டாங்க. சோ ஸ்டேட் போர்டு சிலபஸையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னா, நான் பெற்றோர்களை சொல்றதை விட அவங்களுக்கு கடமை இருந்தாலும் நம்ம பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் வந்து உங்களுடைய முயற்சியில தான் நீங்க அடுத்த இடத்துக்கு போக முடியும். அடுத்த தளத்துக்கு போறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் நம்ம தமிழ்நாட்டிலே அதிகமான வேலை வாய்ப்புகள் சிறுபான்மையினருக்கு வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு ஆள் இல்லை. சம்பளம் மாசம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அதுக்கு அப்ளை பண்ண சிறுபான்மையினா நம்ம எல்லாம் சிறுபான்மை, முஸ்லிம்கள் வந்து சிறுபான்மை பிரிவில் இருக்கும். சோ நமக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு இந்தியால. அந்த இடஒதுக்கீடுல நம்ம போய் அப்ளை பண்ணா மார்க் கம்மியா இருந்தாலும் எழுத்தானுக்கு முன்னாடி முன்னுரிமை வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எந்த விஷயமும் எடுத்து பாக்குறதே இல்லை. சமீபத்துல பாத்தீங்கன்னா சென்னையில IAS கோர்ஸ் வந்து பெண்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க, இஸ்லாமிய பெண்களுக்கு. இது வந்து எந்த ஒரு அந்த பார்வையே இல்லாம நம்ம IASனா ரொம்ப கஷ்டம், IPSனா ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் இதை என்னத்தை சொல்லி என்ன செய்ய போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அடிக்கடி இன்ஸ்டால எல்லாரும் பாத்தீங்கன்னா தெரியும், IAS உள்ள மதிப்பு வந்து ஒரு அமைச்சரை விட IAS வந்து பெரிய ஆளு. ஒரு MP, இது ஒரு மாநில அமைச்சரை விட IAS வந்து பெரிய ஆளு. சோ அவர் வந்து பேசினா முதலமைச்சர்கிட்ட டைரக்டா போய் பேசலாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பதவி. அது எது மூலியமா வருதுன்னா கல்வி மூலியமா தான் கிடைக்குது. IAS IPSல இப்ப படிக்கிறது மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணியோ இது பண்றியோ எழுதுறது இல்ல. உங்க சுய அறிவை வச்சு, உங்களுடைய சுய சிந்தனையை வச்சு, அதுல வர்ற பதில்களை வச்சுதான் நீங்க IAS IPS பாஸ் பண்ண போறோம். இதுக்கு வந்து பெரிய செலவுகள் கிடையாது. இப்ப சென்னையில நிறைய இடத்துல பள்ளிவாசல்கள்லயே
ட்ரைனிங் பண்றாங்க பிள்ளைங்களுக்கு. அங்கேயே தங்க வச்சு, பெண்களா இருந்தாலும் தனி ஹாஸ்டல் வச்சிருக்காங்க, ஆண்கள் பள்ளிவாசலுக்குள்ளேயே ஹாஸ்டல் வச்சிருக்காங்க, தனியா ட்ரைனிங் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க, நான் அதான் முன்னாடி நான் பள்ளிவாசல்ல இந்த கல்வியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிடணும், நீங்க துபாய் ஜமாத்துல உள்ளவங்க, நாங்க ரொம்ப பேர் இங்க இருக்கிறோம், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. நம்ம பொம்பளை பிள்ளைங்க படிக்க நினைச்சா அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க அத்தா மாதிரி யாராவது வந்து நம்மள்கிட்ட சொன்னா அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எங்கே கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம வழிகாட்டியா எடுப்போம். அதுக்கு நமக்கு தெரிந்த நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, அவங்க மூலியமா நம்ம உங்களுக்கு இது கொடுக்கலாம். ஆனா அந்த ஆர்வத்தை நீங்க உண்டாக்கணும். அதாவது பெண்கள் வேலைக்கு போவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல வரல. உங்களுக்கான ஃபியூச்சரை நீங்க உருவாக்கணும்னா அது உங்க கையில இருக்கணும். நீங்க யாரை நம்பி இல்லாம பயப்படாம தைரியமா எந்த இடத்துலயும் தன்னம்பிக்கையோட இருக்கணும்னா அந்த கல்வி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எடுத்த மார்க்குக்கு உங்களுக்கு பாராட்டு விழான்னு சொல்றதை விட இனி நீங்க எடுக்க போற உங்க எதிர்காலத்துக்கு தான் நாங்க இதை வந்து ஊர்நூறா கொடுக்கணும். நீங்க எடுத்த மார்க்குக்காக என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா மார்க்குக்கு கொடுக்கறது தப்பு. மார்க்குக்காக கொடுக்கவே கூடாது. மார்க் வந்து எப்படின்னா நீங்க மனப்பாடம் பண்ணி எழுதுறீங்க, அடுத்த வருஷம் இதை மறந்துடுவீங்க. அடுத்த வருஷம் 11th போனீங்கன்னா 10th படிச்சது வந்து மறந்துடும். உங்க மெமரி வந்து அடுத்த 11th மட்டும் தான் நோக்கும். 12th போனீங்கன்னா 11th மறந்துடும். சோ இது முழுமையா ஒரு பதில், கேள்விகளுக்கு அளிக்கிற பதில் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துற விஷயங்களா இந்த நீங்க இப்ப எடுக்கிற கல்வி இருக்காது. இதுக்கு நீங்க கல்வியை தாண்டி இப்போ உலகத்துல இருக்கிற நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறீங்க. என்ன வேலைகள், ஒரு எதை படிச்சா என்ன வேலை கிடைக்கும், எதை படிச்சா என்ன எதிர்காலம் இருக்கு, இதை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. நீங்க வேலை பார்க்க போறீங்க போகல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா என்ன படிச்சா எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடியை பத்தி நம்ம பிள்ளைங்க யாருமே படிக்கிறது இல்லை. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல நிறைய இருக்கு. ஏஐ பத்தி நம்ம பிள்ளைங்க படிக்கிறதே இல்லை. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க அக்கௌண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க மேபி 1-2 பேர், இல்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி போறோம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு. இது எதுக்கு உங்களுக்கு உதவுனாதான் சொல்லுவாங்க. ஒரு வீட்டுல ஒரு ஆண் படிச்சா அது வந்து பெரிய இதா இருக்காது. பட் ஒரு வீட்டுல ஒரு பெண் படிச்சிருந்தா அது அந்த ஊருக்கே பெரிய உதவியா இருக்கும். தன் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு, தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை இதுல சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்துல சப்போஸ் இதுல நீங்க மதிப்பெண்கள் கம்மியா எடுத்திருந்தது, இது நம்ம ஊர்ல வந்து நம்மளை பத்தி பாராட்டலையே, ஒரு ஃபர்ஸ்ட் அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய முயற்சிக்கு தான் பாராட்டுறோம். ஆனா உங்களுடைய முயற்சியும் அவங்கள விட பெட்டரா தான் இருக்கு. இந்த மெமரி பவர் வேண்டா இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் மேலே கீழே இருக்குமா தவிர உங்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்ட இதை நீங்க கரெக்டா தான் செஞ்சிருக்கிறீங்க. என்ன உங்களுக்கு ஆர்வமின்மை கம்மியா இருக்கு, அவ்வளவுதான். 500 மார்க் எடுத்தவங்களுக்கு இருக்கிற ஆர்வம் 300 மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு இல்ல. ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்ன படிச்சு என்ன பண்ண போறோம், நம்ம பாஸ் ஆனா போதும். அதுக்கு தான் இப்ப எல்லாருமே படிக்கிறோம். ஃபெயில் ஆனா திட்டுவாங்க, பாஸ் ஆயிட்டு இருந்துரும், வேலைக்கா நம்ம போக போறோம். கல்விங்கிறது நீங்க உங்களை உருவாக்கிக்கிறது வேலைக்கா இல்ல. கல்விங்கிறது உங்களை எதிர்காலத்தை உங்களால தைரியமா எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும் கல்வி. நீங்க யாரையும் எதிர்பார்த்து நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கல்வி உங்களை தூக்கி நிறுத்தும். அந்த கல்வியை சரியான பாதையில எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய இன்ஷா அல்லாஹ் அந்த எதிர்காலத்தை நல்லா அமைச்சுக்கலாம். ஸோ அதனாலதான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணது எதுக்குன்னா மெயினா நீங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு எப்படி படிக்கணும், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா யாரை நோக்கி நீங்க கேள்வி கேட்கலாம், என்ன கேள்விகள் கேட்கலாம், கல்வியை எதை படிக்கலாம், இன்னி வர்ற பிள்ளைங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம இது வச்சிருக்கோம். அதாவது வர்ற இப்ப பாஸ் ஆன பிள்ளைங்களை விட நம்ம இந்த நிகழ்ச்சி வச்சது காரணம் 9th அடுத்து 10th போற பிள்ளைங்க, அடுத்து +1 போற பிள்ளைங்க, அடுத்து +2 போற பிள்ளைங்க எதை நோக்கி அவங்க போகணும் அப்படிங்கிற வழிகாட்டுதலை அல்ஹம்துலில்லாஹ் துபாய் ஜமாத்துல இருந்து எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டீங்கன்னா அப்படியே உங்களால பொருளாதார உதவியும் கம்மியா இருந்து உங்க பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியலன்னா அதுக்கான ஏற்பாடும் செய்ய முடிஞ்ச அல்லாஹ்வுடைய கிருபையால எங்களால செய்ய முடிஞ்சதை செஞ்சு கொடுப்போம். அதே நேரத்துல அந்த கல்வியை முதல்ல தாய்மார்கள் உணரணும். எதுக்கு படிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாம போறது வர்றாங்க பாஸ் ஆகிட்டாங்க அவ்வளோன்னு அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டும் அதே மாதிரி தான் இருக்கும். தான் பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்கணும்னு உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தா தான் அவங்க எதிர்காலத்துல திருமணமாகி போனா அவங்க பசங்களை என்னவா ஆக்கணும்னு அவங்களுக்கு ஒரு திட்டங்கள் உருவாகும். எல்லா ஊர்லயும் நம்ம ஊரை தவிர சுற்று வட்டாரத்துல
ஒரு கலெக்டரோ இல்ல ஒரு டாக்டரோ இல்ல ஒரு டீச்சரோ பல ஊர்களில் பெரிய பெரிய நிர்வாகத்தை நடத்துறது விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல மட்டும்தான் டாக்டருங்கிற விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. டாக்டர் ஆகுறதுக்கு யாருமே யோசிக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறோம், டாக்டர்னா நம்ம வந்து ஒரு 2 கோடி 3 கோடி செலவு பண்ணணும், அப்பதான் நமக்கு டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு. அப்படி இல்லை. இப்ப பொதுவா இந்தியாவில் நீங்க படிச்சீங்கன்னா 2 கோடியோ 3 கோடியோ செலவு பண்ணி ஒரு சீட் வாங்குறீங்க. நீட் எழுதினா தான் டாக்டர் போக முடியும். பட் இப்போ உள்ள சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, டாக்டர் படிக்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க முஸ்லீம் இன்ஸ்டால பாருங்க, சோசியல் மீடியால பாருங்க, நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க ரஷ்யால போய் படிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய். ரஷ்யா, அதுக்கப்புறம் பல நாடுகள். இப்ப எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோண, ஆமா எங்க பிள்ளைங்களை அனுப்பிட்டு நாங்க இங்க உட்காந்துருக்கோம், நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, யாரு போய் பார்க்க போறது, அதானே கேட்க போறீங்க. நம்மளை விட சின்ன சின்ன பிள்ளைங்க, நம்ம குழந்தைங்களை விட சின்ன குழந்தைங்க ரஷ்யா, அதர் அபு சொன்னது மாதிரி பிலிப்பீன், வேற வெவ்வேறு நாட்டுகள்ல படிக்க வச்சிருக்காங்க. ஹாஸ்டல் வசதியோட பள்ளிவாசல் இருக்கு பக்கத்துல. இதை நீங்க இன்ஸ்டால ஒரு ரஷ்யால ஒரு தமிழ் பையனை பேசுவாரு. நீங்க இன்ஸ்டா நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணி, பிள்ளைங்களுக்காக சொல்றேன், பெற்றோர்கள் கூட தெரியாது. இன்ஸ்டால போய் ரஷ்யன் தமிழ் பேசும் அடிச்சீங்கன்னா அவர் வருவா, அந்த பையன் வருவாப்ல. அவர் கைடு கொடுப்பாரு, என்னென்ன படிக்கிறான், எப்படி படிக்கலாம். சப்போஸ் நீங்க மார்க் கம்மியா இருந்தா அதுக்கு என்ன படிக்கலாம். மெடிக்கல் டாக்டர் மட்டுமே முடிவு இல்லை. நீங்க டாக்டருக்கு ரீச் ஆக முடியல, மெடிசன் படிக்க வேண்டிய இது இருக்கு. மெடிக்கல் ஷாப்ல நிக்கிறாங்களே, அதுல படிக்கிறவங்களுக்கும் மார்க் கம்மியா எடுத்துன்னா அதுல போய் சேரலாம். மெடிக்கல் ஷாப்ல நிக்கிறவங்க சும்மா போய் நிக்க முடியாது, அதுக்கும் எக்ஸாம் எழுதணும். சோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் கல்வியை சார்ந்து இருக்குது. அதை நோக்கி நம்ம இளைஞர்களும் இளைஞர்களும் நகரணும். அதுதான் எங்களுடைய முழு ஆசை. இது இந்த நிகழ்ச்சியை எடுத்து கொண்டு போறதுக்கான முழு நோக்கமே, நம்ம பிள்ளைங்க வரும் எதிர்காலத்துல கல்வியை சார்ந்து கல்வியை வளர்க்கிற முறையில திட்டங்களை வகுத்துக்கிறணும். அது இருந்தாதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளால வாழ்வாதாரத்தை பெருகிக்கிற முடியும். இல்லைன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில கல்வி இல்லாம, மார்க்க கல்வி உலக கல்வி இல்லாம நம்ம வாழ்வாதாரத்தை நம்மளை உயர்த்திக்கிறவே முடியாது. மேபி இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு துபாய் கை கொடுத்தது மாதிரி, மலேசியா கை கொடுத்தது மாதிரி, சவுதி கை கொடுத்தது மாதிரி, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதெல்லாம் கை கொடுக்குமா அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கே இல்லை. ஏன்னா அந்தந்த நாட்டுல அந்தந்த நாட்டுக்காரவங்களே இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஏன் நீங்க வந்து பார்க்கணும், நாங்களே இங்க இருக்கிறோம், நீ ஏன் எங்களுக்கு முதலாளியா இருக்கன்னு கேட்கறான். இப்ப துபாயில பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா அந்த நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுத்தாதான், இல்லைன்னா கிடையாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சு எல்லா நாட்டிலையும் இது போட்டுருவான். ஸோ நாட்டுக்காரன் வேலை கொடுத்தாதான் இருக்க முடியும். அப்போ ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவன் மேல போயிடுவான், அவன் தொழிலை கத்துக்குருவான், அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லைன்னு ஏற்படுத்துவான், எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுவான். அந்த நிமிடத்துல நம்ம குழந்தைங்கள்ட்ட கல்வி இல்லைன்னா திரும்பவும் நம்ம பிற்காலத்தை நோக்கி போகணும். எதை நோக்கி போகணும், உழைக்கிறது, இந்த வெளிநாட்டுக்கு போறது, எதுலையாவது கிளீனிங், இதை நோக்கி மறுபடியும் போகணும். இந்த நிலையை உருவாக்காம இருக்கணும்னா இப்போ உள்ள சூழ்நிலையில எதை கற்றா நம்மளுக்கு எதிர்காலம் இருக்குன்னு மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நம்ம நகர்வை ஏற்படுத்திக்கிட்டா நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும். நம்ம மார்க் வாங்கினதை பற்றி பெருமைப்படையாம சந்தோஷப்படுங்க, பிரச்சனை இல்லை. மார்க் எடுத்துட்டோம், இப்ப நேர போய் நம்ம பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, நீ என்னவா போற, என்னவா நினைக்கிற அப்படின்னு யார்கிட்டையும் எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. அது இல்லைன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாலும் அதுக்கு பயன் இல்லை. 500க்கு 600 எடுத்தாலும் பயன் இல்லை. ஏன்னா இது வந்து ஜஸ்ட் எழுதிட்டு தூக்கி போடுறதுதான், பாஸ் ஆயிட்டீங்க அவ்வளவுதான். ஆனா எதுக்குமே உங்களுக்கான எதிர்கால திட்டம் இல்லைன்னா எந்த படிப்பை நீங்க எடுத்துக்கிட்டு போனாலும் அது உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய போகுது. சோ நீங்க எதை நோக்கி நகரணுங்கிறத டிசைட் பண்ண வேண்டியது, அதாவது உறுதிப்படுத்த வேண்டியது மாணவர்கள் தான், உங்க பெற்றோர்கள் இல்லை. நீங்க எதை நோக்கி போகணும், நான் எதை நோக்கி போகணுங்கிற திட்டத்தை நீங்க தான் வகுக்கணுமே தவிர, என் தாய் தப்பன் சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவார், துபாய் ஜமாத்துல சொல்லுவாங்க, மலேசியா ஜமாத்துல சொல்லுவாங்கன்னு மாணவர்கள் நினைச்சீங்கன்னா உங்களால உங்க செல்ஃபா எதுவுமே செய்ய முடியாது. உங்க கல்வியை நீங்க அழகா கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கான நல்ல டேலண்ட் இருக்கு. இந்த டேலண்ட்டை எதுல யூஸ் பண்ணலாம் நீங்க திங்க் பண்ணுங்க. இந்த திறமையை எதுல யூஸ் பண்ணா உங்களை உருவாக்கும், இதை எதுல கொண்டு போய் போட்டா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். திருமணங்கிற ஒரு இது இருக்கு, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி கல்வியை கத்துக்கிறீங்க. கல்வியை உங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவியா இருக்கும். அந்த ஃபியூச்சரை உருவாக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்வான். அதே நேரத்தில் நம்ம அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். கல்வியை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. கல்வி சாதாரண விஷயம் கிடையாது. உலக கல்வியும் சரி, மார்க்க கல்வியும் சரி, கல்வி இருந்தா படிச்ச பசங்களுக்கு தெரியும், ஒரு தன்னம்பிக்கை உருவாகும். கல்வி இருந்தா எந்த இடத்துலையும் உங்களை யாரும் தலை குனிய வைக்க விட மாட்டாங்க.
உங்க கல்வி தலை நிமிர்த்தும். மார்க்க கல்வியும் சரி, உலக கல்வியும் சரி. இந்த ரெண்டும் இருந்தா உங்களை எந்த இடத்துலயும் யாரு முன்னாலேயும் உங்க தலையை கீழே போட வைக்கிறது. அதை உருவாக்குறதுக்கு நீங்க தான் உருவாக்கணும். இப்ப கூட நாங்க உங்களுக்கு அவார்டு கொடுக்கறதும் உங்களுக்கு பரிசு கொடுக்கறதும் இப்ப நீங்க பாஸ் ஆனதுக்கு இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க திட்டம் போடணும், எதை நோக்கி நீங்க போக போறீங்க. கிட்டத்தட்ட 36 பிள்ளைங்க, ஆமா 26 ஒரு 31 பிள்ளைங்க 36 பிள்ளைங்க பாஸ் ஆயிருக்கிறீங்க நம்ம ஊர்ல. அல்ஹம்துலில்லாஹ், பெரிய விஷயம். ஒரு காலத்துல 2-3 தான் பாஸ் ஆயிட்டு இருந்தது, இப்ப 36 பிள்ளைங்க. இந்த 36 பிள்ளைங்களும் +1 +2 இந்த மாதிரி இது படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கான திட்டம் என்ன படிக்க போறீங்க, டாக்டருக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. நீட் எழுதினா தான் டாக்டர் ஆக முடியும், இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. மெடிசனுக்கு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் தேடல் இருக்கு. நீங்க தேடுனா அதுக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருக்கு. இன்ஸ்டால போய் நீங்க ஸ்பெண்ட் பண்ற டயத்தை, சோசியல் மீடியால நீங்க ஸ்பெண்ட் பண்ற டயத்தை உங்க கல்விக்காக நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. கொஞ்ச காலம் தான், ஒரு 3 வருஷம் இல்ல 6 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ராஜாவா இருக்கணும். நீங்க 3 வருஷம் 6 வருஷம் இதுதான் ஸ்டேஜ் உங்களுக்கு. 10, 11, 12 அதுக்கப்புறம் 3 வருஷம் காலேஜ். டாக்டரா இருந்தா 6 வருஷம், மெடிசனுக்கு படிக்கிறீங்களா 4 வருஷம், இல்ல வேற ஏதாவது சர்ஜன் படிக்கிறீங்களா 8 வருஷம். இந்த காலகட்டங்கள் தான் உங்களுக்கான கடினமான காலகட்டங்கள். இத பாஸ் ஆகி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா, உங்க வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய இதுல உதவியில நீங்க தான் ராஜா. யாருக்கும் நீங்க பின்ன கை கட்டி நிக்க தேவையில்லை, யாருடைய நிர்வாகத்திலையும் ஒர்க் பண்ண தேவையில்லை. உங்களுடைய சொந்த காலில் உங்க குடும்பத்தை காப்பாற்றணும். இதை நீங்க உருவாக்கணும்னா முதல்ல கல்வியோட முறைகளை தெரிஞ்சுக்கிறீங்க. எதை படிச்சா, இப்ப எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் சயின்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னு தெரியல, காமர்ஸ் எத்தனை பேர் எடுத்தீங்கன்னு தெரியல. பட் எதை எடுத்தா எதை நோக்கி போலாம் அப்படிங்கறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். கல்வி உங்களை உயர்த்தும். ஆனா அந்த கல்வி உயர்த்தணும்னா அந்த கல்வியோட பயன் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களை உயர்த்தாது. கல்வியை ஜஸ்ட் லைக் தான் நினைச்சிட்டு ஒர்க் பண்ணீங்கன்னா அது உங்களை உயர்த்தாது. கல்வி பயன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை நோக்கி நான் போக போறேன் அப்படிங்கிற ஒரு விஷன் உங்கள்ட்ட இருக்கணும். இப்ப நான் 10 வருஷம் கழிச்சு இதான் ஆகுவேன் அப்படிங்கிறத நீங்க இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு டிசைட் பண்ணீங்கன்னு, இன்னைக்கு தீர்வு பண்ணீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு தேர்வு பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நீங்க அதாவே ஆவீங்க. அதுதான் சைக்காலஜி இதுல சொல்றாங்க. நீங்க எதா ஆகணும்னு நினைச்சு உழைக்கிறீங்களோ கண்டிப்பா அதை ஆவீங்க. பட் உங்களுக்குள்ள எது ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு வரணும். அது இருந்தா மட்டும்தான் உங்களால இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைமுறைய நல்ல முறையில எடுத்துட்டு போகலாம். அதாவது அதிகமா உங்களுக்கு ஸ்பீச் கொடுத்து உங்களை ஊக்குவிக்கிறது ரொம்ப எளிது. நாங்க வேணா ஒரு 3 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் கூட நின்று பலமா பேசுவோம். ஆனா இதை கொடுத்ததுக்கு இனிமே நீங்க தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதை எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க எல்லா பிள்ளைங்களும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு 3-4 வருஷத்துல ஒழுதூர்ல ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு நிறைய வீடு இருக்கு, ஆனா ஆள் இல்ல இன்ஜினியரிங். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எடுத்து ஒரு டாக்டர், இன்ஜினியர், மெடிசன், ஐடி டெக்னாலஜில, ஏஐல இந்த மாதிரி பல விஷயங்களை உங்களுடைய திறனை மேம்படுத்தி இன்ஷா அல்லாஹ் வழுதூர்லயும் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டல் கட்டுற அளவுக்கு உருவாக்கணும். அல்லாஹ் அதுக்கு உதவி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும், எல்லா குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய மார்க்ல ரொம்ப நல்ல முறையில் எடுத்துருக்கீங்க. முயற்சி எடுக்காதீங்க, முயற்சி உங்களை கண்டிப்பா அடுத்த இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். போய் பாரு. மாஷா அல்லாஹ், நல்ல ஒரு அருமையான பேச்சு. இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் 8:05க்கு பாங் சொல்லப்படும் இஷாவுக்கு. இஷாவை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி கண்டினியூ ஆகும். நம்ம இஷா தொழுகை ஒரு சரியா ஒரு 9 மணி அளவுல நம்ம இன்ஷா அல்லாஹ் தொழுகலாம். ஸோ இப்போ பாங் சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் அமைதிக்காரங்க உங்களுடைய இருக்கும் இடத்துல. பாங் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allah
பொம்மதே வாடா ஜமீர் உடனே கூட்டிட்டு வா. எதுக்கு? கூட்டிட்டு வாடா சீக்கிரம். எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னடா பண்றது? ரீல்ஸ்ல போடுற மாதிரி யூடியூப் வீடியோவா? இல்ல லைவ் லைவ். ஜமீர் உடனே கூட்டிட்டு போடா. கூட்டிட்டு வாடா. எங்கடா இருக்காங்க? அங்க இருக்காடா. அங்க அங்க கடைசியில கூட்டிட்டு வாடா. சீக்கிரம் கூட்டிட்டு வாடா. என்ன? எத்தனை நிமிஷம் ஆச்சு போட இல்லையா? நிறைய லைக் போடுறாங்க. ரக்கானே அன்பு சலாத்தை தெரிவித்துக் கொண்டு நாம என்ன நினைச்சிருந்தோமோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க போகலுக்குரிய உண்டு அபு சொன்னாரு. போகலுக்குரிய அல்ல, எங்களை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்தது யாருன்னா எங்க ஊரு, எங்க உறவு, எங்க பெற்றோர்கள். என்ன அவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்ததுனால நம்ம ஊர் அடுத்த ஊர் மாதிரி நல்லா இருக்கணும். அந்த ஊர் எப்படி இருக்கோ அந்த ஊர்ல என்ன நம்ம அவங்களால என்ன முடியாது, அவங்களுக்கு மட்டும் முடியுது, ஏன் நம்மளுக்கு மட்டும் முடியல சொல்லிட்டு எத்தனையோ வாட்டி நாங்க ஏங்கி இருக்கோம். என் நண்பர்கள்ட்ட சொல்லியிருக்கோம், இங்க உட்கார்ந்து இருக்கிற என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் படிப்பு மட்டுமே முக்கியம் கிடையாது. படிப்பு வந்துகிட்டு ஒரு சைட் ஆஃப் பார்ட், ஒரு சைடு, ஒரு கை மாறி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று வேணும். நாம் படிச்சுட்டோம், நம்மளுக்கு எல்லாம் வந்துருச்சு. ஆனா இவ்வளவு தூரம் படிச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இருந்தாலுமே படிப்பு வந்துகிட்டு எல்லாரும் நம்ம படிச்சுட்டோம் ஒரு முக்கியத்துல ஒரு தலைக்கணத்துல இருக்காது. படிப்பு ஒரு பார்ட். படிப்புக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. வாழ்க்கை இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லது கெட்டது கத்துக்கிற வேண்டியது இருக்கு, பெரியவர்களை மதிக்கிறது கத்துக்கிற வேண்டியது இருக்கு, தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும், தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் எப்படி வச்சிருக்கணும். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்க படிக்கிறது, நாங்க படிக்காதனால 20 வருஷம் எங்களுடைய வாழ்க்கையை எடுத்தோம். உங்களுக்கு அல்லாஹ் படிப்பை கொடுத்திருக்கான். இந்த படிப்புல முக்கியமா இருக்க வேண்டியது படிப்பு ஒரு பாட்டா இருக்கு. ஒரு பக்கம் இருந்தாலும் மார்க்கம் ரொம்ப முக்கியம். மார்க்கங்கிறது இந்த உலகத்தையும் நம்ம வெற்றி பெற செய்யும், மறுமையும் வெற்றி பெற செய்யும். இந்த உலகம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போயிடுவோம், படிப்பு விட்டுட்டு போயிடுவோம், இந்த சொத்தை விட்டுட்டு போயிடுவோம், அத்தாமா விட்டுட்டு போயிடுவோம். ஆனா மார்க்கம் இந்த உலகத்தையும் காப்பாற்றும், மறுமையும் மறுமையிலையும் நம்மளை நல்லா காப்பாற்றுவோம். அதனால படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ மறுமைக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் நம்ம மார்க்கத்துக்காகவும் முக்கியத்துவம் கொடுக்கும். கலெக்டர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். யாராவது ஆலிம்சா ஆகணும்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லையே. ஆலிம்சா ஆளுங்க, ஆலிம்சா ஆகிட்டு டாக்டர் பண்ண முடிக்கலாம், குரான் ஓதி முடிக்கலாம், குரான் கத்துக்கிட்டு 10 பேருக்கு சொல்லலாம். யாராவது குரான்ல யாராவது டிகிரி வாங்கியிருக்கீங்களா? வாங்க இன்ஷா அல்லாஹ். இங்க இருக்கிற அத்தனை பேருமே இதுல நான் மட்டுமே சாதனையாளர்கள் கிடையாது. என்னுடைய சொந்தங்கள் அத்தனை பேர் மலேசியால இருந்து ஜமாத்தாளர்கள் அத்தனை பேருமே சாதனையாளர்கள். நாங்கெல்லாம் சாதாரணமா ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்டு நாங்க இன்னைக்கு சாதனை படிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதனால எல்லாருமே நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சாதனையாளர்கள், சாதனை படைக்கக்கூடியவர்கள். பழுதூர் மக்கள் நம்ம சொந்தங்கள் அத்தனை பேரும் எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கு. தேடுங்க, இந்த உலகத்துல தேடுங்க. கஷ்டத்தை அடிக்காதீங்க, தேடுங்க. அல்லாஹ் ஹலாலான பரக்கத்தை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் வெற்றி நம்ம பக்கமே, நம்ம வழுதூர் பக்கமே, நம்ம சொந்தங்கள் பக்கமே. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி தாங்க எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம என்ன செய்யறோம்னா பட்டும் படாமை ஒரு துறையை எடுத்துக்கிட்டா அம்மா அடி இந்த துறையில நம்ம போக முடியுமா, டாக்டர் படிக்க முடியுமா, கலெக்டர் ஆக முடியுமா, இந்த மாதிரி துறையெல்லாம் ரொம்ப பயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம்.
அடுத்து இறுதியாக அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன். ஒரு அரசன் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு தேர்ச்சி வச்சிருக்கிறான் அந்த ஒரு ஊர்ல. எப்படின்னா ஒரு பெரிய கஜானா இருக்குது, அந்த கஜானாவை சாவியை எடுத்திருக்கிறான், ஆனா பூட்டி இருக்குது. அப்ப அந்த அரசன் சொல்றாரு, இந்த கஜானாவை யாரு திறக்கிறாங்களோ அதுக்கு உள்ள இருக்கிற மொத்த கஜானாவை பாதியை அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு. அப்ப எல்லாரும் பெரிய பெரிய அறிஞர்கள், ஞானிகள், மேஜிக் பண்றவங்க எல்லாரும் போய் போட்டி போடுறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லிட்டாரு அரசர், நீங்க யாரும் அந்த பூட்டை மட்டும் போய் தொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப எல்லாரும் தூரம் நின்றுகிட்டே என்ன செய்யறாங்க, மேஜிக் பண்றாங்க, நிறைய யோசிக்கிறாங்க, பெரிய பெரிய ஞானிகள். ஆனா திறக்க முடியல. ஒரு வழிபோக்கன் வந்தான், அரசரே எனக்கு கொஞ்சம் பெர்மிஷன் கொடுங்க, நான் இந்த கஜானாவை திறந்து காமிக்கிறேன் அப்படின்னு. அப்ப பெரிய பெரிய அணிகள்லாம் சண்டை போட்டாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, நாங்கெல்லாம் இருக்க, நீ ஒரு ரோட்ல இருந்து வந்தவன், எப்படி நீ திறக்கலாம்னு சொல்லிட்டு விடல. அப்ப கடைசியில அரசர் சொல்றாரு, உனக்கு சான்ஸ் தர்றேன், நீ போய் துற, அப்படி திறக்க முடியலன்னா அவன் தலையை நான் வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. அந்த வழிபோக்கன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை நெருங்கி போறான். அறிஞர்கள்லாம் இல்ல இல்ல நீ போய் தொட்டக்கூடாதுப்பா, தொட்டா அவன் தலை போயிடும் அப்படின்னு கேட்கல. அந்த வழிபோக்கன் என்ன செய்யறான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரா போறான். போய் கதவை அப்படியே திறந்துட்டான். எல்லாருக்கும் நிக்குது. ஏன்னா அந்த அரசர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த கஜானாவை கூட்டவே இல்லை, நம்ம தலாச கதவை சாத்தியா வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு இருக்கிற சமுதாயமும் அதே மாதிரிதான். தூரத்துல பார்த்து இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், நம்மளோ ஒரு வியூகத்துல இருந்துருக்கு, அதுக்குள்ள டீப்பா நம்ம போய் பார்க்க மாட்டேங்குது. எல்லா துறைகள்லயும் நல்ல வளர்ச்சி இருக்குது, நல்ல சேவை இருக்குது, நல்லமான எதிர்காலம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு செய்வதாதுப்பா, கைநாடுதான் அப்படின்னு சொல்லி இப்படி பேசி பேசி பேசியே என்ன செய்யணும், நம்ம மாணவர்களுடைய திறமைகளை வெளியே கொண்டு வராம மூடி வரக்கூடிய காலங்கள்ல எல்லா துறைகளிலும் ஈடுபாடு தயவு செஞ்சு முயற்சி செய்யுங்க. அண்ணன் ஜாகிர் ஹுசேன் அவர்களை பேசும்படி அழைக்கிறேன். யார் பாக்குறேன், எல்லாரும் பாத்துக்கிட்டு நான் இப்ப பார்த்தேன், லைவ் இல்ல போயிட்டு இருக்கு. சொன்னாப்ல லைவ் இல்லையா, நீங்க அந்த வீடியோ பாத்துக்கிட்டு லைவ் ஒரு தேவன் நமக்கு கொடுத்த அருள்படையால் அருள்படையை நாம் பகிர்ந்து கொள்வோம், எல்லோரும் இணங்கி வாழ்வோம் என்று சொல்லி என்னுடைய சலாத்தினை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. எனது அருமை சகோதர சகோதரிகள் மற்றும் எனது மாணவ மாணவிகள், என் அருமை சிங்கங்கள், என் அருமை தோழிகள் எல்லோரும் வென்றெடுத்து வந்து இன்று 1, 2 என்று இருந்த நம்பரை 36 ஆக்கியதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதுபோல எனக்கு முன்னாடி பேசிய எனது சகோதரர் நல்ல விஷயம் தான், இப்பதான் தெளிவா தெரியுது. லைட் ஹலோ, என்னோட சகோதரர் அபு பல எடுத்துக்காட்டுகளை, திருக்குறள்களை எடுத்து உங்களுக்கு அருமையாக பேசி வந்தார். அதுபோல துபாய் ஜமாத் தலைவர் மற்றும் எனது தம்பி மற்றும் முன்னாள் தலைவர் யாக்கத் அலி, மேடையில் அமர்ந்திருக்கும் நமது ஜமாத் தலைவர், நமது சகோதரர் கமால் அண்ணன் மற்றும் என் மருமகன் அபுல் கலாம், எல்லோரும் பேசினதை நீங்க எல்லோரும் கேட்டிருக்கிறீர்கள். நான் ஒரு சில வார்த்தைகள், ஒரு குறிப்புகளை உங்களிடம் எடுத்துரைக்க வந்திருக்கிறேன். அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கும், விஞ்ஞான சார்ந்ததாகவும் இருக்கும். எல்லோரும் சொன்னதை நீங்க கேட்டிருக்கீங்க, ஆனா நான் சொன்னதை கொஞ்சம்
தேடுதலோட எல்லாருமே எல்லார் கையிலையும் இப்ப வந்து என்ன இருக்கு, மொபைல் இருக்கு, எல்லார் கையிலும் மொபைல் இருக்கு. அது நீங்க என்ன செய்யணும், தேடுதலோட போய் தேடணும். நான் சொல்றதோட விட்டுறக்கூடாது. நம்ம என்னமா ஆகணும், நம்ம எங்க போய் ரீச் ஆகலாம், இதுதான் நம்மளுடைய டார்கெட். நம்ம படிச்சா மட்டும் பத்தாது, படிச்சு மார்க் எடுத்தா மட்டும் பத்தாது. என் நண்பர்கள் சொன்னது போல நம்ம படிச்சு மார்க் எடுத்தா முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்னு முடிச்சிடக்கூடாது. நம்ம எதை நோக்கி பயணிக்கணும், நம்ம எங்க போய் சேரணும், அதுதான் இருக்கு. அப்பதான் நீங்க ஜெயிச்சதா நான் சந்தோஷப்படுறேன், இல்லைன்னா நான் சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டா இது என்னுடைய பல நாள் கனவு. நான் ரொம்ப நாளாக இந்த ஊருக்காக நான் பேசிக்கிட்டே வர்றேன். என் பிள்ளைகள் படிக்கணும், என் மாணவர் செல்வங்கள் படிக்கணும், மேதைகள் ஆகணும், எல்எல்பி ஆகணும், டாக்டர்ஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு வரேன். ஆனா நம்மளுடைய கனவுகளை நிறைவாக்குறதுக்கு ஒருத்தரும் வரல இது வரைக்கும். ஆனால் இப்ப 26, 36 கண்மணிகள் பிறந்திருக்கிறீங்க. இத வந்து நீங்க மனப்பாடம் செய்து உருப்புத்துற மாதிரி இருக்கக்கூடாது. நான் சொல்றத நல்லா மண்டையில எடுத்துக்கிறேன். நீங்க மனப்பாடம் பண்ணி உருப்புத்துற மாதிரி இருக்கக்கூடாது. இது எங்க போய் சேரணும், அங்க சேர்க்கணும். அப்பதான் நம்ம ஜெயிச்சதாக அர்த்தம், இல்லைன்னா நம்ம ஜெயிச்சதாக அர்த்தம் இல்லை. சஜுதீன் பாக்கவி என்னிடத்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போன் பண்ணாங்க. போன் பண்ணி நம்ம முகல்லால உள்ள மக்களுக்கு இதை போய் சொல்லுங்க, எடுத்துரைங்க, அவங்களுடைய மண்டையில உட்கார வைங்க. நம்ம ஏன் இன்னமும் இங்கே கொட்ட கொட்ட குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்? நம்ம ஏன் மேல் நோக்கி போக மாட்டோம்? நம்ம ஏன் ஒரு அதிகாரத்துல போய் உட்கார மாட்டோம்? நம்ம ஏன் ஒரு அதிகார கிரீடத்துல போய் உட்கார்ந்து நம்ம ஆட்சி செய்ய மாட்டோம்? நம்ம ஏன் இன்னமும் அவங்களுக்கே அடிமையாக இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு இந்த கேள்விகளை கேட்டார். இத நீங்க உங்க மாணவர் உங்க மகளால எடுத்து சொல்லுங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மகளால எடுத்து சொல்லுங்க. அப்பதான் இது போய் சேரணும், இல்லைன்னா போய் சேராது அப்படின்னு அவர் என்னுடன் தாழ்மையான கருத்துக்களை எடுத்துரைத்தார். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்ப வந்து அவர் சொன்னதைத்தான் நான் இப்ப உங்களுக்கு நான் எடுத்துரைக்க போறேன். இன்ஷா அல்லாஹ் என் மாணவ கண்மணிகளே, இதுலையும் பெரும்பாலான பெண்கள் அவங்களுக்கு நான் எடுத்துரைக்கிறது என்னன்னா, உங்களுடைய இலக்கு இதோட நின்றக்கூடாது. கல்யாணம் பண்ணோம், புள்ள கொடுத்தோம், அதோட முடிஞ்சு நம்ம லைஃப் அப்படின்னு போயிடக்கூடாது. ஆஜா சொன்ன மாதிரி அப்படி சொன்ன மாதிரி நம்ம இலக்கு கல்யாணம் பண்ணிட்டு நிறைய பேர் படிக்கிறாங்க. இன்னைக்கு எங்க குடும்பத்திலேயே நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். என்னுடைய குடும்பத்துல என் மகனுக்கு எடுத்திருக்க பொண்ணு சாரா, அந்த பொண்ணுடைய மாமாவுடைய மக கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுச்சு. கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுச்சு. ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நம்ம பேசுறத பார்த்துட்டு அந்த பிள்ளை நானும் படிக்க போறேன் வாப்பா, எனக்கு நீங்க எனக்கு ஃபீஸ் கட்டுங்க ஐஏஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஐஏஎஸ்க்கு போய் கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கு புள்ள பெற்ற பிறகு. அப்ப நம்ம சொன்னது எங்க போய் சேர்ந்திருக்கு, அந்த மண்டையில உட்கார்ந்து. ஐஏஎஸ் ஆயிட்டா யார் உங்களுக்கு சேவை செய்வா? உங்களுக்கு யார் செய்வா? நாங்க உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் உங்களுக்கு சேவை செய்வாங்க, நீங்க மக்களுக்கு சேவை செய்வீங்க. சரியா? அப்ப அதிகாரம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப சமுதாயத்துல என்ன சேரணுமோ, என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நீங்க கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளை பெற்றுட்டேன், லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சீங்களாக்க அது லைஃபே கிடையாது. The dream doesn't come true. எல்லோரும் கனவு காணணும். அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காணுங்கள், அதை நினைவாக்குங்கள். கனவு காணுங்கள், அதை நினைவாக்குங்கள். எவ்வளவு 100%. இந்த உலகத்துல எதுவுமே நடக்க முடியாத எதுவுமே இல்ல, கண்டிப்பா நடக்கும். மனிதன் நினைச்சுட்டால், மனிதன் மனசு வச்சுட்டா கண்டிப்பா அது நடக்கும், கண்டிப்பா அதை செய்ய முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டாத்தான் நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்ல வர்றேன். நம்ம வடலூர்ல உள்ள மக்கள் வெரி பவர்ஃபுல் மக்கள். நான் உண்மையா சொல்றேன். அது நம்ம உருப்புத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல, மனப்பாடம் பண்றாங்க, அதுவுமே வெரி பவர்ஃபுல். ஒரு பவர்ஃபுல்லான இதுதான். அது இல்லைன்னா உங்களுக்கு அந்த மனசு உட்காராது. சரியா? இல்லைன்னா நீங்க இந்த மார்க் எடுத்து இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி நான் உங்களை எல்லாரையுமே PhD ஆகணும்னு நினைக்கிறேன். தேடுங்க, go into the research. என் அருமை சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், மலேசியா வாழும் சொந்தங்களுக்கும் சொல்றேன், இன்னமும் நீங்க அதே ரெஸ்டாரண்ட் பிசினஸ், அதே மினி மார்க்கெட்டை பார்க்காதீங்க.
மாதத்துக்கு யோசனை பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, கோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க். நாங்கெல்லாம் வந்து ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்கோம். எங்களுக்கு என்ன வேலை, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது, உலகத்துல என்ன புதுசு வருது, என்ன புதுமையான வருது, அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதை பத்தி படிச்சுக்கிட்டே இருப்போம். நான் வந்து ஒன்னும் பெரிய வேலையே கிடையாது. உங்களுடைய வல்லுறவுல இந்த மண்ணில் பிறந்த ஒரு சாதாரண மனிதன். நான் 10வது படிச்சிருக்கேன். என்னால வேலைக்கு போய் படிக்க முடியல, வசதி இல்ல, சரியா? ஆனால் நான் இவ்வளவு தேர்தல் பண்ணி, நான் இவ்வளவு உண்டு பண்ணி, நான் உங்களுக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டிருக்கேன்னா அதுக்கு வந்து தேர்தல் இம்பார்ட்டன்ட். என்ன தேர்தல் உங்களோட கையில இருக்கு. இப்ப இன்டர்நெட் இருக்கு, இன்ஸ்டா இருக்கு, ரீல்ஸ் இருக்கு. எதை நம்ம தேடணுமோ அதைத்தான் தேடணும். தேவையில்லாததை தேடக்கூடாது, தேவையில்லாத சாட்டிங் பண்ணக்கூடாது. எது தேவையோ அதை உட்கார்ந்து நம்ம படிக்கணும், சரியா? நம்ம எதுவுமே இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டு வரல. இன்னைக்கு உலகத்துல வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது என்னன்னா குஜராத் இன்னைக்கு ஏன் தலை ஓங்கி நிக்குது? குஜராத் ஏன் இன்னைக்கு தலை ஓங்கி நிக்குது? தமிழ்நாடு இன்னைக்கு ஏன் கல்வியில முதலிடமா இருக்குது? அதுக்கு நம்ம போட்ட விதைகள், அந்த விதைகள் தான் இன்னைக்கு வந்து வேற உண்டி மரமா முளைச்சு இன்னைக்கு நிக்கிறோம், சரியா? நம்மளை மாற்றுறதுக்கு, நம்மளை அசைக்கிறதுக்கு எவராலும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஆனா நம்மளும் அந்த வேரா ஊண்டி மரமா முளைச்சு அது வந்து பயனளிக்கணும். அந்த பயனளிக்கிற அளவுக்கு நம்ம வளரணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது தேடுதல், தேடுதல், தேடுதல். என்ன தேடணும்? எல்லோரும் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு நீங்க MBBS ஆகுங்க, நீங்க போய் ஒரு டாக்டர் ஆயிருங்க, நீங்க போய் ஒரு LLP படிச்சுட்டு ஒரு அட்வொகேட் ஆயிருங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு? உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்குல்ல, யூ ஹேவ் எ சோல் இன்சைட் யூ. அந்த சோலை நீங்க தட்டி உசுப்புங்க. எனக்கு வந்துட்டு நான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆத்மா இருந்தது. நான் வந்து 1986 ஆதங்கப்பேட்டையில போகும்போது சாதாரண ஒரு ஆளு 220 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினேன். நம்புவீங்களா நீங்க? 220 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். ஆனா எனக்குள்ள உள்ள ஒரு ஆத்மா, எனக்குள்ள உள்ள தூங்கிட்டு இருந்த ஆத்மாவை தட்டி எழுப்புனதை கேட்கிற ஒரு மனிதன், குசலப்பான்ற ஒரு மனிதர், அவர் தான் எனக்கு தட்டி எழுப்பினார். என்ன சொன்னாரு? டேய், நீ எல்லா லாங்குவேஜ் நல்லா பேசுவதோ, உன்கிட்ட ஒரு எபிலிட்டி இருக்கு, உன்கிட்ட ஒரு ஸ்டார் இருக்கு உள்ள, அதை நீ வெளியே கொண்டு வா. நீ வெளியே கொண்டு வந்துட்டா நீ வந்து யூ வில் ஷைன் லைக் எ ஸ்டார். நான் உங்களை சைன் பண்ண சொல்றேன். நீங்க தேர்தல் வேட்டையில இறங்கியா இன்னைக்கு வந்து அந்த காலத்துல எல்லாரும் வந்துகிட்டு மாவட்டத்துல போய் நம்ம குளிச்சிருப்போம், எல்லாரும் பார்த்து எல்லாரும் குளிச்சிருப்போம். ஆனா சில பேர் தேர்தல் செய்வாங்க. எப்படின்னா மண்ணை வந்து சலாரை வச்சு சலிப்பாங்க. சலிச்சிருக்காங்க, மண்ணை சல்லால வச்சு சலிச்சிருக்காங்க. அங்க என்ன தேடுறாங்க சொல்லுங்க? என்ன தேடுறாங்க? Mines. They are looking after the mines. என்ன mines? வெள்ளி, தங்கம், டைமண்ட், இந்த மாதிரி சில மைன்ஸ் வந்துகிட்டு எங்க சேர்ந்தாங்க? பெட் ரிவர்ல போய் தேடினாங்க. பெட் ரிவர்னா என்ன? ஊர்திகள்ல போய் தேடினாங்க. அதுலயும் கிடைச்சிச்சு. அதுலயும் 1/2 பவுன், 1 பவுன், 2 பவுன் கிடைச்சிச்சு, சரியா? நான் என்ன சொல்றேன் உங்கள்ட்ட, நீங்க அந்த மாதிரி ரிச்சான விஷயத்தை படிங்க, மலிவான விஷயத்தை டாக்டர் மாதிரி தான் படிக்காதீங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், அது எக்ஸ்பென்சிவ், ஓகே? அது ஹெடேக். என்ன? ரெண்டாவது, உங்களால அதை படிச்சுட்டு நீங்க உங்களால வந்து ஈடு கொடுக்க முடியாது, வயசு போயிடும். 8 வயசு ஆயிரும், 9 வயசு ஆயிரும். நான் உங்களுக்கு சொல்ற சப்ஜெக்ட் என்னன்னா, ஆர்பாலஜிகளை பற்றி படிங்க, மைண்ட்ஸ் பத்தி படிங்க. இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு ஆட்சியாளராக இருக்காங்க. குஜராத்ல எதுவும் டைமண்ட் கண்டுபிடிக்கல, குஜராத்ல எதுவும் போய் நம்ம செய்யல. குஜராத்ல என்ன பண்றாங்கன்னா, வேர்ல்டுல எக்ஸ்பென்சிவான டைமண்ட் உருவாக்கப்படுற இடம் குஜராத். The designing and cutting and polishing. Designing, cutting and polishing.
இது எங்க நடக்குது? குஜராத்ல நடக்குது. இது எங்க நடக்குது? மலேசியாவில் நடக்குது. இது மூணாவது எங்க நடக்குது? ஹாங்காங்ல நடக்குது. அவங்கள்ட்ட எதுவுமே கிடையாது.